Hello friends, welcome to our channel Mr.vaathi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கில் ஆர் கிரேட். எது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அண்ட் குவாலிட்டியான கேரியருக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபார்மல் எஜுகேஷன் வந்து முக்கியம் தான், ஆனால் ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தான் பார்க்க போறோமே தவிர ஒரு டிகிரியோ இல்லாட்டி இந்த ஃபார்மல் எஜுகேஷன் வந்துட்டு டிகிரேட் பண்ணுற மாதிரியோ இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ டாபிக் கொண்ட வீடியோ இது கிடையாது. ஸோ ஸ்கில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுடைய ஹையர் பொசிஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கோர் கார்டு, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் தான் ஒரு டெம்பரரி எவாலுவேஷன் தானே தவிர அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் பெஞ்ச் இந்த பார்ஷியாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். டாவின்சி டைமில் வந்துட்டு மைக்கேல் ஏஞ்சலோ அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 80 வயசில் வந்துட்டு ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஐ எம் ஸ்டில் லேர்னிங், அதுவும் 80 வயசில் சொல்கிறப்போ நம்மளால் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் சரி இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் ரெக்கார்ட் அப்புறம் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கே தவிர அது போக மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த டீச்சிங்ஸ்லேயும் கூட நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு டீச்சரோ இல்லை வாத்தியாரோ வந்துட்டு லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெறும் சப்ஜெக்டில் இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க, இல்லாட்டி அதில் முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு ஓவர் வியூ வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளிகேஷன்ஸோட சொல்கிற மாதிரி வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா +2 தான் வந்து மோர் ஃபோக்கஸாக இருக்குமே தவிர +1 வந்து இருக்காது. ஸோ +1 தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேத்மெட்டிக்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து +1 தான் இருக்குது. ஸோ +1 அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் +2 இருக்கிற மற்ற அதாவது செகண்ட் பார்ட்னு சொல்லணும். ஸோ மேக்ஸில் இருக்கிற மற்ற விஷயங்களை வந்துட்டு இதில் தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து தெரிஞ்சு முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸோ ப்ரியாரிட்டி கொடுக்காம வந்துட்டு எது முக்கியம், மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸாக மட்டும்தான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியில் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், வெறும் ஒரு டிகிரி மட்டுமே போதுமா அப்படிங்கிற பற்றி தான் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர்ஸ் கொடுக்கும். ஸோ அது மூலமாக உங்கள் ஃபார்மல் எஜுகேஷன் போக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் யாருக்குமே ஃபார்மல் எஜுகேஷன்லாம் கிடையாது, எல்லாருமே MBA கிராஜுவேட்ஸும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த யூடியூபர், கான்டென்ட் ரைட்டர்ஸ், அப்புறம் இந்த யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர், என்ஜினியர்ஸை விட இந்த லாயர்ஸ் விட நிறையவே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இது புது புது விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு திறமை தான். ஸோ அந்த திறமையெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எது வந்து இந்த ஸ்கில்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா உங்களுக்கு தோணுது, ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அப்படி டெவலப் பண்ணுற நம்ம லைஃபும் சரி நம்ம கேரியரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு வெறும் மெக்கானிக்கல் ஓரியன்ட் ஜாப்ஸ் தான் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ ஒரு கோடிங் கற்றுக்கிட்டாலோ இல்லாட்டி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான இந்த கோடிங்ஸு, இந்த ஜாவா இல்லாட்டி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கற்றுக்கிறது மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பூமிங்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாயர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க லா மட்டுமே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதுவும் முக்கியம் தான், அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது தேவை. பட் அதுபோல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக வந்து இந்த ஸ்கில்ஸை பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங், ஆர்ட், மியூசிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இதை விட பெட்டராக ஒரு விஷயம் நடக்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சோகமான ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஹிந்துவில் வந்துட்டு 2015 நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்துட்டு வெறும் 368 பியூன் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க உத்தரப்பிரதேஷில். அதில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்துட்டு PhD ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு பியூனோடைய அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 5வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், சைக்கிளோட தெரிஞ்சுதான் போதும். பட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் என்ஜினியர்ஸ் வந்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குது, அதே மாதிரி ஒரு நாட்டுடைய நிலவரம் எப்படி இருக்கோ, அதில் இருக்கிற பாலிடிக்ஸ், கரப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு இன்றைக்கி தேவையாக இருக்குது. ஸ்கில்ஃபுல் பீப்புளெல்லாம் எம்ப்ளாயபிள், அதாவது திறமையானவங்க, நல்ல வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர் CEO ஆஃப் கூகுள் லாரி பேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we don't employ people who needs to be told what to do or how to do. ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் செல்ஃப் லேர்னிங்காக நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கணும்.
ஸோ எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை அடாப்ட் ஆகி அது மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப்பிங்காக இருக்கிற விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர வெறும் ஃபார்மல் எஜுகேஷனில் உங்கள் டிகிரி ஹோல்டர் மட்டுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 50% ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸ் இன் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி, ஒரு ஃபார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இருக்கிறவங்க அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே அதான் போடுறாங்க, தே ஆர் நோ லாங்கர் ரெக்வயர் எம்ப்ளாயிஸ் டு ஹேவ் அ காலேஜ் டிகிரி அப்படின்னு 2018 வந்து ஒரு நியூஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ஃபார்மல் எஜுகேஷன், இல்லை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கோம்னா அது மட்டும் போதும் அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங், டீம் ஒர்க், ரிலையபிலிட்டி, ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணுறது, அப்புறம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அப்புறம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா இதுக்காக மறுபடியும் ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. ஸோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த கோர்ஸரா இந்த மாதிரி நிறைய விஷயம், யுடெமி, இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் போனீங்கனாலே நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய சயின்டிஃபிக் நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ். ஈவன் கோடிங் கூட இன்றைக்கி நம்ம நிறையவே பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் தேவையை தவிர வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அவங்க வந்து பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபார்மல் எஜுகேஷன் இருந்திருக்குங்கிறது அவசியமாக இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரியை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம், அது வந்து அடிப்படையான விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் படிக்கணும், பட் நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஒரு டிகிரி அவசியம், ஆனால் ஸ்கில் மேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு எக்ஸாம்பிள் 2 பேரை வந்து நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ வால்ட் டிஸ்னி பார்த்திங்கன்னா அவர் ஆர்மி வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ பிகாஸ் அவர் அண்டரேஜ் அப்படிங்கிறனால. ஸோ அவர் ரெட் கிராஸில் ஜாயின் பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்து அப்புறம் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இன்றைக்கி வால்ட் டிஸ்னி வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. ஸோ வால்ட் டிஸ்னி ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மைக்கேல் ஃபேரடே பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் சயின்டிஸ்ட், என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் கூட சொல்லுவேன். அவர் நம்ம ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவருக்கும் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு கிடையாது. ஸ்கூலில் வந்து படிக்கவே மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த புக் பைண்டிங் பண்ணுற வேலை பார்த்து ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருந்தார், செல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி வேலை பார்த்த ஒருத்தருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து ரேடியோ, டெலிஃபோன், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சேட்டலைட், இது எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் மைக்கேல் ஃபேரடே. ஸோ இவரை பார்த்து தான் வந்துட்டு ஜேம்ஸ் கிளார்க்வெல் வந்துட்டு இன்னும் நிறையா மேத்மெட்டிக்கல் ஈக்குவேஷன் மூலமாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் ஐன்ஸ்டீன் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டடி ரூமில் வந்துட்டு ஃபேரடோட பிக்சர் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்குது, எதில் நம்ம எந்தூசியஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோ லேர்னர் வந்துட்டு அவர் ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு புவரான ரிசல்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு பேட் லேர்னர்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருந்தீங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கார்னர் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ளேயும் நிறையா ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் ஒரு ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ போக போக அவங்க கற்றுக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க ஷைனாக வாங்கிறது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணியோ படித்து அது மூலமாக மார்க் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை டெவலப் பண்ண மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதை வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். மியூசிக்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோடிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். டிகிரி வந்து ஒரு பேசிக் திங், பட் டிகிரி கூட ஸ்கில், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நம்ம போய் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை இப்படி கற்றுக்கிட்டு புது விஷயங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐடிலேருந்து ஜாபில் குவிட் பண்ணி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்லாட்டி வேறு ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டு நிறைய ஷைன் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வின்னர்ஸ்க்கும் கங்க்ராட்ஸ். இன்னும் நாளைக்கு இதே மாதிரி நிறைய வின்னர்ஸ் ஆக போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.